நான் வந்து ஃபைவர் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் வந்து இந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஃபைவர் கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும் வரைக்கும் ஒரு ஃபுல் கைடன்ஸை நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு நான் இதை கொடுக்க போகிறேன், நீங்கள் அதில் எப்படி செலக்ட் ஆகலாம்னு சொல்லி வீடியோட கடைசியில் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்குள்ள இந்த லாஸ்ட் அக்கௌண்ட்ல லெவல் 1 செல்லர் ஆக போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 2-3 நாளைக்கு முதல்ல அந்த அக்கௌண்ட்ல லெவல் 1 செல்லர் லெவலில் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்படி நாங்கள் நியூ செல்லர்ல இருந்து லெவல் 1 செல்லர் ஆனால் எங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ சொல்கிறேன். நாங்கள் நியூ செல்லராக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 4 gigs தான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் லெவல் 1 செல்லர் ஆன பிறகு 10 gigs நாங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நாங்கள் ஒரு 10 gigs பப்ளிஷ் பண்ணுறதால எங்களுக்கு வந்து ஓர்டர் கிடைக்கிற சான்சஸ் வந்து இன்னுமே அதிகமாகும். அதோட நாங்கள் வந்து ஃபைவர் அட்ஸுமே ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செல்லர் ப்ளஸ்ஸை வந்து நான் சொல்லல, ஃபைவர் அட்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குது. இதையுமே நாங்கள் வந்து லெவல் 1 செல்லரானாலே அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நியூ செல்லர்லேருந்து லெவல் 1 செல்லர் அச்சீவ் பண்ணும்போது ஓட்டோவாகவே எங்களோட அக்கௌண்ட் வந்து ரேங்க் ஆகும்போது எங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து அதிகமாகும், அதோட கிளிக்ஸுமே அதிகமாகும், நிறைய மெசேஜஸ் வரும். இதால் வந்து எங்களுக்கு ஓர்டர் கிடைக்கிற சான்சஸ் வந்து அதிகமாகும். அதோட நாங்கள் வந்து இவ்வளோ காலம் சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை விட இப்போ நாங்கள் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து லெவல் 1 செல்லர் ஆனதால எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணி நாங்கள் வந்து ப்ரைஸை வந்து ஒரு சின்ன அளவால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபைவரில் லெவல் 1 செல்லர் ஆகிறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதுக்கு பிறகு நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. செல்லர் லெவல்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த லெவல் 2 டாப் ரேட் இந்த மாதிரி அடுத்த லெவலில் நாங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேணும். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுமே வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும். இதெல்லாமே நாங்கள் வந்து ஒரு டார்கெட்டாக செட் பண்ணி ஃபியூச்சரில் இதுக்காக நாங்கள் மூவ் ஆகணும். ஸோ நீங்களுமே வந்து இப்போ நியூ செல்லராக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை லெவல் 1 செல்லராக இருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு டார்கெட்டை செட் பண்ணி, அதாவது நாங்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ ஆர்டர் செய்யணும், இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செல்லர் லெவல் எல்லாமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த லெவல் 1 செல்லர் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்ட் எவ்வளோ காலம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணது ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல கிரியேட் பண்ணிட்டேன். பட் அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் செஞ்சதோட அப்படியே இந்த அக்கௌண்ட் இருந்து, அதுக்கப்புறம் நான் இந்த அக்கௌண்ட்டில் கிக்ஸுமே போடுறதில்ல, ஒரு கிக்கோட அப்படியே இருந்து அந்த கிக்குமே வந்து கொஞ்சம் காலத்தில் போஸ் ஆகிட்டுது. ஸோ ஒரு கிக்குமே இல்லாமல் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமாக அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து ஃபைவர் கோர்ஸ் படிப்பிச்சு கொண்டிருந்தேன். அந்த படிப்பிக்கும் போது கிக்ஸ் போடுறது எல்லாமே வந்து நான் இந்த அக்கௌண்ட்டில் செஞ்சு காட்டுவேன். அப்படி செஞ்சு காட்டும் போது நான் பப்ளிஷ் பண்ண கிக்ஸ் தான் இதில் வந்து இப்போ இருக்கிற 3 கிக்ஸுமே. அந்த 3 கிக்ஸுமே வந்து எனக்கு இம்ப்ரெஷன் தானாக வந்து கிளிக்ஸுமே வந்து மெசேஜும் பண்ணி அதில் கிடைச்ச ஓர்டர்ஸ் தான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 ஓர்டர்ஸ் செஞ்சுருக்கிறேன். அதுலேயுமே ஒரு 15 ஓர்டர்ஸ் கிட்ட நான் வந்து ஏற்கனவே செஞ்ச பையர்ஸ்லேயும் திரும்பி எடுத்து செஞ்ச ஓர்டர் தான். ஸோ மொத்தமாக ஒரு யூனிக்கான கிளைண்ட்ஸ் ஒரு 10 பேர் தான் எனக்கு வந்து இதில் ஓர்டர் போட்டிருக்காங்க. போன வருஷ கடைசியில், அதாவது நவம்பர் 2025 அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இதில் இந்த ஓர்டர்ஸ் கொஞ்சம் 1-2ன்னு சொல்லி வந்து கொண்டு இருந்தது. ஸோ அதில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அப்பப்போ ஒரு மந்த்லி ஒரு 2 ஓர்டர் 3 ஓர்டர் மாதிரி கிடைச்சி கொண்டு இருந்தது. ஸோ நான் வந்து எல்லா ஓர்டர்ஸும் செஞ்சு கொடுத்து கொண்டிருந்தேன். லெவல் 1 செல்லர் ஆகிறது எனக்கு எல்லாமே வந்து போன மாதமே கம்ப்ளீட் ஆகிட்டு, இந்த சக்ஸஸ் ஸ்கோரை தவிர சக்ஸஸ் ஸ்கோர் மட்டும் 1 குறைவாக இருந்தது. அதுவுமே போன மாதம் ஒரு கிளைண்ட் வந்து 2 ஓர்டர் தொடர்ந்து தந்து அதுலேயுமே டிப்ஸ் தந்ததால் எனக்கு வந்து சக்ஸஸ் ஸ்கோருமே 5 ஆகிட்டுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து லெவல் 1 செல்லர் ஆகிட்டேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட்ல வந்து பெருசாக நான் எஃபோர்ட் போடுறது இல்லை. ஜஸ்ட் வார மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கிடைக்கிற ஓர்டர்ஸ் செஞ்சு கொண்டு இருந்தேன். இதால் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாய் டைம் எடுத்து நான் வந்து லெவல் 1 செல்லர் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தொடர்ச்சியாக இதில் எஃபோர்ட் போட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாதம் டைமுக்குள்ளே லெவல் 1 செல்லர் அச்சீவ் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இது கொஞ்சம் மாறும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஓர்டர் செஞ்சு கொடுத்து $5 $10 மாதிரி தான் ஏர்ன் பண்ணலுமெண்டா உங்களுக்கு வந்து இந்த 4-5 மாதம்ன்றது வந்து ஒரு 6-7 மாதம் மாதிரி மாறலாம். பட் உங்களால் வந்து நான் எடுத்த டைமை விட குறைஞ்ச டைமில் லெவல் 1 செல்லர் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபோக்கஸ்டா இருந்து தொடர்ச்சியா நீங்க வந்து எஃபோர்ட் போடணும். ஒரு நாளுமே நீங்க வந்து ஃபைவர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே நீங்க நினைக்க கூடாது 5-6 மணி நேரம் நீங்க வந்து ஃபைவர்ல இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லி. அப்படி இல்லை, ஜஸ்ட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ஃபைவருக்குள்ள ஒர்க் பண்ணா போதும். உங்களால வந்து ஈஸியா ஃபைவர்ல சக்சஸ் ஆக முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவர் கோர்ஸ் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஃபைவர் கோர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும் வரைக்குமான கைடன்ஸுமே நான் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஸோ யாருக்குன்னு நான் சொல்லிட்டேன், எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் கொடுக்க போறேன். அது எல்லாருக்கும் இல்ல, ஒரு சில பேருக்கு தான். ஸோ அந்த ஒரு சில பேருக்கு நீங்களும் செலக்ட் ஆகிறேன்னு சொல்லி நான் இப்போ சொல்றேன். நான் வந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நான் சூஸ் பண்ண போறது இல்லை, அது நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி சரியா 2 மாசம் கழிச்சு இந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குதோ, 2 மாசம் கழிச்சு இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் இருக்குதுன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவேன். இதே 100 லைக்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து 2 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவேன். அதாவது 50 லைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லலாம் இல்லை, எத்தனை 50 லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி கொண்டு போவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபைவர் கோர்ஸை ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கான்டாக்ட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நான் வந்து லைக்ஸ் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறதுமே வந்து நான் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுல இருந்து அவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த ஃபைவருக்குள்ள வராங்க, இதை பற்றி அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு தான் நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபைவர் கோர்ஸில்
ஜாயின் ஆகிறது உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி அப்ளிகேஷன்ல எதுவும் டவுட் இருந்தாலோ நீங்க வந்து அதை கிளியர் பண்றதுக்குமான வாட்ஸ்அப் நம்பருமே நான் வந்து உங்களுக்கு கீழே தந்திருப்பேன். நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ 2 மாசம் கழிச்சு யார் யாரெல்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி யூடியூப்ல ஒரு போஸ்டா போடுவேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் பர்சனலா மெசேஜுமே பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சேனல்ல ஃபைவர் சம்பந்தமான வீடியோஸ் அதோட ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.